கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீரே என் கண்மலையும். இந்த கண்மலையாய் இருக்கிறீர் அல்லது கண்மலையாய் இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 2 நாட்களாய் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே நம் 3 காரியங்கள், எப்படிப்பட்ட கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்பதை 3 கண்மலையாய் குறித்து நாம் பார்க்க தேவன் கிருபை செய்தார். முதலாவது, அதிசயமான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக, அவர் பிளந்த கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 3வதாக, அவர் நம்மளுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அதிகாலையிலே நாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஞான கண்மலையை நேரம் குறைவாய் இருந்தபடினால் துரிதமாய் நான் சொல்லிவிட்டு கடந்து போனேன். அதனால் அதை மீண்டும் ஒரு சிறு குறிப்பை மாத்திரம் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்றைக்கு காலையிலே தேவனுடைய கிருபையினாலே நம் ஞான கண்மலை என்று நாம் பார்த்தோம். அவர் கண்மலையாய் நம்மளுக்கு இருக்கிறார் என்றால், அவர் 3வதாக ஞான கண்மலையாய் அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். அப்ப ஞானம் என்றால் என்ன? வசனத்திலே நாம் பார்த்தோம். தேவனுடைய கிருபையினாலே அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோபு 15:8 சொல்லுகிறது, தேவனுடைய ரகசிய ஆலோசனை. அப்ப ஞான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால், அவருடைய ரகசிய ஆலோசனையை கொடுத்து நம்மளை உறுதியான அஸ்திபாரத்திலே நிலைநிறுத்துகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? கண்மலை என்றால் என்ன என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். கண்மலை என்பது உறுதியான அஸ்திபாரம். அப்ப தேவன் நம்மளுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால், அவர் தம்முடைய ஆலோசனையை, அதுவும் ரகசிய ஆலோசனை, சத்ருவினால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மோடு இருக்கிறவர்கள் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த ரகசிய ஆலோசனையை குறித்து, அந்த ஆலோசனையை கொடுத்து நம்மளை உறுதிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம், ஞான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்பட்டால் அங்கு என்னென்ன நடக்கிறது? அங்கு தேவன் நம்மளுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படும் பொழுது, முதலாவது அவர் ஞான அபிஷேகத்தை ஞானஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். தேவன் நம்மளுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்பட்டால் அவர் நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். நாம் பார்க்கிற யோவானில் சொல்லியிருக்கிற ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் அந்த ஞானஸ்தானம் அல்ல. இங்கு என்ன ஞானஸ்தானம் சொல்லப்படுகிறது? காலையிலே நாம் பார்த்தோம், மேக ஸ்தம்பம் என்கிற ஞானஸ்தானமும் சமுத்திரத்தினாலும் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். மேக ஸ்தம்பம் என்றால் என்ன அர்த்தம்? அது கர்த்தரினால் நடத்தப்படுகிற அனுபவம். மேக ஸ்தம்பம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானம் வரும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ரகசிய ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அதையும் நாம் பார்த்தோம். எப்பொழுது நடத்துகிறார்? இரவும் பகலும். அப்படின்னா என்ன? 24 hours, 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நாம நினைக்கிறோம் சில நேரம் மாத்திரமே கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே சகல அநேக சந்ததிகளுக்கு, அதாவது இஸ்ரவேல் சந்ததிக்கு அப்படி அவர்களை நடத்தி இருக்கிறார். 40 ஆண்டுகள் அவர்களை அப்படி நடத்தி இருந்திருக்கிறார். அப்ப கர்த்தர் அவர்களை நடத்த முடியும் என்றால், நம்மளையும் அவர் இரவும் பகலும் அவருடைய ஆலோசனையை கொடுத்து அவரின் வழியிலே நம்மளை நடத்துகிறது தான் இந்த மேக ஸ்தம்பத்தினால் ஏற்படுகிற ஞானஸ்தானம் என்று நாம் பார்க்க உதவி செய்தார். 2வது, இந்த மேக ஸ்தம்பத்தின் ஞானஸ்தானம் என்ன என்று நாம் பார்த்தோம். அது கேட்கவும் சொல்லவும் வைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கேட்கவும் சொல்லவும் வைக்கிறது இந்த மேகத்தின் ஞானஸ்தானம். அப்ப யார் கேட்க வைக்கிறது? யார் நம்மளை ஒடுக்கினார்களோ, யார் நம்மை சிறுமைப்படுத்தின அந்த எகிப்தியரின் கையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் அல்லவா, அந்த எகிப்தியர்கள் கேட்க, எதை கேட்க? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை நடத்துகிறார் என்பதை அவர்கள் கேட்கும்படியாய் இந்த மேக ஸ்தம்பத்தின் ஞானஸ்தானம் நம்மளுக்கு கிருபை செய்கிறது. 2வது, அது சொல்லுகிறது கேட்கவும் சொல்லவும். 2வது, யாருக்கு அந்த ஞானஸ்தானம் சொல்லவும் வைக்கிறதாம்.
யாருக்கு சொல்ல வைக்கிறது? நாம் பிரயாணப்பட்டு நாம் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் என்னை இப்படி விடுதலையாக்கினார், அவர் என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லி சாட்சியாய் மற்றவர்களுக்கு சொல்லும்படி இந்த மேகத்தின் ஞானஸ்தானம் நம்மளுக்கு உதவி செய்கிறது. அந்த ஞானஸ்தானத்துல இரண்டாவது ஞானஸ்தானம் சமுத்திரத்தின் ஞானஸ்தானம். சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் என்பது நம்மளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா ஆவிகளை அது அழித்து போடுகிறது தான் சமுத்திரத்தின் ஞானஸ்தானம். இந்த சமுத்திரத்தின் ஞானஸ்தானத்தை நாம் பெறும் பொழுது நமக்கு பின்னாய் தொடர்ந்து வருகிறது அல்லவா அந்த சந்தேகங்கள், அடிமைத்தனங்கள், கடந்த ஜென்ம சுபாவங்கள், இவைகளை எல்லாவற்றையும் தேவன் அழித்து போடுகிறார். தேவன் அழித்து போடுகிறது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் என்று பார்க்க தேவன் உதவி செய்தார். இந்த எகிப்தியரின் வல்லமைகள் நம்மளை பின்தொடர்ந்து வருமாம். நாம் எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காய் தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படும் பொழுது சில நேரங்களில் இந்த எகிப்தின் வல்லமை வரும். கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா? கர்த்தர் உனக்கு இப்படி செய்ய சொன்னாரா? நீ இப்படி செய்திருந்தால் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, நீ என்னிடத்திலே இருந்திருந்தால் நல்ல இறைச்சியும் பூண்டையும் சாப்பிட்டு நல்ல கொளுத்திருப்பையே, ஆனா இப்ப ஒடுங்கி போகிறதுக்கான காரணம் என்ன? அப்ப கர்த்தர் உன்னோடு இல்லை என்று சொல்லி இந்த பின்தொடர்கிற ஆவிகள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவைகள் நம்மளுக்குள்ளாய் சந்தேகங்களையும் அவிசுவாசத்தையும் தேவனுக்கு விரோதமாய் நம்மளை மாற்றிக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கும். அவைகளை இந்த சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் முறியடிக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் மேகத்தின் ஞானஸ்தானத்தையும் சமுத்திரத்தின் ஞானஸ்தானத்தையும் ஞான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஞான கண்மலையாய் நம்மளுக்கு தேவன் எதை கொடுக்கிறார்? வசனத்திலே நாம் பார்த்தோம், ஞான போஜனத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஒரே ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள். அப்ப தேவன் அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் தான் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனங்களில். அப்ப ஞான கண்மலையாய் தேவன் வெளிப்படும் பொழுது அங்கு ஒரு ஞான போஜனம் வருகிறது என்பதை பார்க்க உதவி செய்தார். அப்ப இந்த ஞான போஜனம் என்பது என்னவாம்? அது பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். அப்ப பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அப்பம் என்பது எது? அது ஒரு ஜீவ அப்பமாய் காணப்படுகிறது. அது யாரை குறிக்கிறது? அது கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த பரலோகத்தின் ஞான அப்பம் வந்த உடனே என்ன நடக்கிறதா? யோவான் புஸ்தகம் 6:40 சொல்லுகிறது, நம்மளுக்கு நித்திய ஜீவனை அடையும்படி கிருபை செய்கிறது. நாம் இந்த பரலோகத்தின் அப்பத்தை புசிக்கும் பொழுது, அந்த ஞான போஜனத்தை புசிக்கும் பொழுது அவை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இரண்டாவது, கடைசி நாளிலே நம்மளை உயிர்ப்பிக்கிறது. நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அப்புறம் ஏன் உயிர்ப்பிக்கணும்? எலும்ப பண்ணுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது கடைசி நாளிலே எலும்ப பண்ணுவா. அப்ப நித்திய ஜீவன் ஏற்கனவே வந்துருச்சு, ஆனா ஏன் கடைசி நாள்ல எலும்ப பண்ணணும்? அப்ப இடையில ஒரு காரியம் இருக்குது. என்ன? நாம் மாம்சீகத்திலே மரித்தாலும் கர்த்தர் அவர் வருகிற நாளிலே அவர் நம்மளை கைவிடாமல் நம்முடைய கல்லறைகள் பிளக்க அவர் நம்மளை அவரோடு உறவாட அவரோடு பந்தியிலே அமர்ந்திருக்கும்படியாய் அந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். ஏன்? அந்த நித்திய ஜீவன் நம்மிலே இருக்கிறபடியினால். அப்ப உலகத்தின் மரணம் நம்மளை தடை செய்ய முடியாது, உலகத்தின் சாவு நம்மளை நிறுத்த முடியாது. ஏனென்றால் நம்மளுக்குள்ளாய் நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவன் நம்மளை கடைசி நாளிலே கர்த்தர் எழுப்பும்படி அது உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. அதுதான் இந்த ஞான போஜனம் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இந்த ஞான கண்மலை எதை கொடுக்கிறார்? அவர் ஞான பானத்தை கொடுக்கிறார். ஞான பானத்தை குடித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஞான பானத்தை குடித்தார்கள். அப்ப ஞான பானம் என்பது என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, அது 2 காரியத்தை காட்டுகிறது. முதலாவது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்த்தோம், அது நமக்கு முன்பாக அவர் நிற்கிறதை காட்டுகிறது. நமக்கு முன்பாக தேவன் நிற்கிறதை காட்டுகிறது. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓரேப்புக்கு வா, உனக்கு முன்பாக நான் கண்மலையிலே நிற்பேன் என்று சொன்னார்.
அப்ப ஞான பானம் நம்மளுக்கு கிடைத்து விட்டால் கர்த்தர் நம்மளோடு வருகிறது மாத்திரமல்ல, நாம் நம்மளுடைய குறிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே நமக்காய் நிற்பார். அங்கிருக்கிற எல்லா போராட்டங்களை நிர்மூலமாக்குவார். அங்கு கண்மலையை பிளப்பார். தேவன் நம்மளுக்கு ஞான பானத்தை அங்கு கொடுக்கிறார். அவன் ஞான பானம் என்பது கர்த்தர் நமக்கு முன்பாய் போய் நிற்கிறதை காட்டுகிறது. அவர் நம்மளோடு வருகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்பாய் போய் நின்று நாம் தாகத்தோடு வரும் பொழுது அவர் நமக்கு தாகத்தை தணிக்கும்படியாய் அங்கு தேவன் கிரியை செய்கிறார். இரண்டாவதாக அந்த ஞான பானம் என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்த்தோம் காலையிலே. அது மரத்தை காட்டுகிறது. முதலாவது ஞான பானம் என்பது தேவன் நம்மோடு நமக்கு முன்பாய் பிரயாணப்பட்டு அவர் நிற்கிறதை காட்டுகிறது. இரண்டாவது ஞான பானம் என்பது எதை காட்டுகிறது? அது மரத்தை காட்டுகிறது. இந்த மரம் என்பது என்னவாம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு 3 நாள் தாகத்தோட வர்றாங்க. அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பாக தேவன் அவர்களை சமுத்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அற்புதத்தை பார்த்தாங்க, நல்ல உற்சாகமா இருந்தாங்க. ஆனா வனாந்தரத்தின் பாதையிலே நடந்து வரும் பொழுது 3 நாள் தண்ணி இல்லாம அவர்கள் வர்றது நிமித்தமாக அங்கு தாகம் ஏற்படுகிறது. அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு தாகம் வருகிறது. ஆனா அந்த நேரத்துல அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு தண்ணி தெரிகிறது. அந்த தண்ணி என்ன தண்ணியா? மாறா என்கிற இடத்திலே ஒரு தண்ணீரை கண்டார்கள். அந்த தண்ணியை போய் ஆசையா போய் அவர்கள் குடிக்கிறார்கள். அந்த தண்ணி என்னவாய் மாறுகிறது? கசப்பாய் காணப்படுகிறது. இந்த கசப்பான தண்ணீரை மாற்றினதுதான் மரம் ஆகிய மதுரமாய் மாற்றினதுதான் அந்த மரம். அந்த மரம் தான் இந்த ஞான கண்மலையினால் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப இந்த ஞான கண்மலையிலே ஞான பானம் நம்மளுக்கு வந்து அந்த மரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டால் என்னவாகிறது? நம்முடைய தாகம் முதலாவது தீர்க்கப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்களையும், கசப்பான பாதைகளையும், கசப்பான போராட்டங்களையும் தேவன் அங்கு மதுரமாய் நம்மளுக்கு மாற்றுகிறார். நம்மளை சுற்றி எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கலாம், நம்மளை சுற்றி வனாந்தரம் இருக்கலாம், நாம் கடந்து வந்த பாதை தாகத்தின் பாதையே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஞான பானத்தை கொடுக்கிறபடினால், அந்த மரம் நம்மளுக்குள்ளாய் இருக்கிறபடினால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாய் அந்த மதுரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இதுதான் ஞான பானம் என்று பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்ப இந்த மூன்றுமே நம்மளுக்கு எங்கு கொடுக்கப்படுகிறது? ஞான கண்மலையிலே கொடுக்கப்படுகிறது. இவைகளை காலையிலே பார்த்து நாம் ஜெபிக்க உதவி செய்தார். அதிலோடு தேவன் நிறுத்தி விடாமல், ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஞான கண்மலை என்பது என்ன? தேவனினால் கொடுக்கப்படுகிற ரகசிய ஆலோசனை. அப்ப ரகசிய ஆலோசனை என்ன ஆலோசனையாம்? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு அப்புறம் படித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரகசிய ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனையை கொடுக்கிறார்? இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்களை யாவையும் கை கொண்டால். கடைசியா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கு ரகசிய ஆலோசனை என்ன ஆலோசனை? அவரே நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். நமக்கு வருகிற கசப்பான பாதையிலும், நமக்கு வருகிற வனாந்தரத்தின் பாதையிலும், நம்மத்திலே வருகிற வியாதியிலும், போராட்டத்திலும், பிரச்சனைகளிலும் அவரே நமக்கு பரிகாரியாய் மாறுகிறார். நாம் எந்த மனிதர்களிடத்திலும் ஓட தேவையில்லை, எந்த ஜனத்தினிடத்திலும் நாம் ஓட தேவையில்லை, எந்த ஆலோசனைக்காய் நாம் ஓட தேவையில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரே நம்முடைய ரகசிய ஆலோசனையாய் வந்து அவரே நமக்கு பரிகாரியாய் காணப்படுகிறார். ஆனா அதுக்கு அவர் பரிகாரியாய் காணப்படணும்னா அங்க 4 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அதை வாசித்து நீங்கள் தியானித்துக் கொள்ளுவீர்களாக. அதை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பரிகாரியாய் வெளிப்படுவார். அப்ப இவைகள் எல்லாமே எங்கு கிடைக்கிறது? ஞான கண்மலையாய் கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படும் பொழுது. அப்ப அதன் தொடர்ச்சியாக தான் கண்மலையாய் இருக்கிறார் என்பதிலே 4வதாக தேவன் என்ன கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறாராம், அதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம்
33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வசனம் அநேகருக்கு பரிச்சயமான வசனம். ஆனா அதுல ஒரு கண்மலையை குறித்து சொல்லி இருக்கிறது. என்ன கண்மலையாம்? அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அப்ப இங்க 4வதாக ஒரு கண்மலையை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன கண்மலை? அரணான கண்மலை. தேவன் அதிசய கண்மலையாய் வெளிப்படுகிறார். அவர் நம்மளுக்கு பிளந்த கண்மலையாய் வெளிப்படுகிறார். அவர் அப்படியே அவர் ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அடுத்ததாக தேவன் என்ன கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறாராம்? அரணான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். இந்த 4க்கும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கு. இந்த அதிசயமான கண்மலையிலே அது நம்மளை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த பிளந்து போகிற கண்மலை நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய சத்துருக்களை தேவன் பக்கம் திருப்பும்படியாய், சத்துருக்களை நேசிக்கும்படியாய், சத்துருக்கள் தேவனை கனப்படுத்தும்படியாய் கிரியை செய்கிறது தான் இந்த பிளந்த கண்மலை. ஆனா ஞான கண்மலை என்பது என்ன? நம் பிரயாணத்திலே நம்மளோடு கூட வந்து நம்மளுடைய கோணலானவைகளை செவ்வையாக்கி அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய பிரயாணத்தின் கஷ்டத்திலும் கசப்பிலும் அவர் நம்மளுக்கு மதுரமாய் இருப்பதுதான் இந்த ஞான கண்மலை. ஆனா இந்த அரணான கண்மலை என்பது என்னவாம்? அது சொல்லுகிறது அவர் அரணான கண்மலை. இந்த அரணான கண்மலை, அரண் என்பதை அதிகமா எங்கு வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எப்ப பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால், ஒரு போராட்டம் வரும் பொழுது அல்லது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லது ஏதாவது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது இந்த அரணான பட்டணங்களிலே அரணான மதில்கள் மத்தியிலே போய் தங்கிக் கொள்வார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். அப்ப இங்க அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார் என்றால், நம்முடைய பிரயாணத்திலே நாம் போய் கொண்டிருக்கும் பொழுது, நாம் போய் சேருகிற இடத்திலே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார். நம்முடைய பிரயாணத்திலே அவர் ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். ஆனா நாம் போய் சேருகிற இடத்திலே அவர் நம்மளுக்கு ஒரு அரணாய் வெளிப்படுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? நீங்க இப்பதான் புதிதாய் தேவனினால் ரட்சிக்கப்பட்டு அதிசய கண்மலையை நீங்க பெற்றிருக்கிறீர்களா? இல்ல தேவனுக்குள்ளாய் கொஞ்சம் வளர்ந்து தேவ அன்பை மற்றவர்களுக்கு உங்கள் சத்துருக்களுக்கு வெளிப்படுத்தி பிளந்த கண்மலையின் அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? அல்லது நீங்க நல்ல தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பை உங்களுக்கு சத்துருக்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க தேவனுடைய பாதையிலே அவரால் நடத்தப்பட்டவர்களாய் ஞான கண்மலையில உங்கள் பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனினால் எல்லா காரியம் செய்துவிட்டு தேவனால் குறிக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் அவருக்காய் நிற்கும்படியாய் அந்த இடத்திலே வந்திருக்கிறீர்களா? அந்த இடத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அரணாய் செயல்படுகிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு அரணான கண்மலையாய் காணப்படுகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன்? அநேக தேவ பிள்ளைகள் பிரயாணப்படுவதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள், தேவனால் ரட்சிக்கப்பட ஆயத்தமாய் இருப்பார்கள், சத்துருக்களுக்கு தேவனை காண்பிக்கும்படியாய் அன்பை காண்பிக்கவும் ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆனா அவர்கள் போய் சேருகிற இடம் சில நேரங்களிலே போராட்டம் வரும் பொழுது, சில நேரங்களிலே பிரச்சனை வரும் பொழுது, கர்த்தர் உன்னை நீ இங்கதான் இருக்கணும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே அவர்களால் தரித்திருக்க அவர்களுக்கு பயமாயிருக்கும். அந்த இடத்திலே அவர்களால் நிற்கிறதற்கு அவர்களுக்கு பயமாயிருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே நான் வந்த பாதையிலே நான் போய்விடுகிறேன், என்னை விட்டுவிடும் என்று அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயத்தில் இருந்தாலும் சரி, திகிலில் இருந்தாலும் சரி, நான் உன்னை நிலைநிறுத்தின இடத்திலே நான் உங்களுக்கு ஒரு அரணாய் செயல்படுகிறேன், நான் உங்களுக்கு அரணான கண்மலையாய் செயல்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார். அப்ப அரண் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் 2 விதமான விளக்கத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அரண் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களால் அரணாக்கப்பட்டிருந்தது, அவைகளில் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம்.
இங்கு அரணான பட்டணம் அல்லது அரண் என்பது என்னவாம்? அது மதில்களினால் சூழப்பட்டிருக்கும். அப்ப வெளியிலிருந்து எதுவும் ஈஸியாய் உள்ளே வரவும் முடியாது. வெளியிலிருந்து நீங்க உள்ளே நடக்கிறது என்ன என்பதை அவர்களால் பார்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் வெளியரங்கமாய் இருந்து அவர்கள் நேரடியாய் உங்களை வந்து தாக்கும்படியாய் அந்த இடம் இருக்காது. நீங்கள் ஒரு மறைவிடத்திலே காணப்படுவீர்கள். அப்ப கர்த்தர் இன்றைக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் அவருடைய மறைவிடத்திலே உங்களை அவர் வைக்கிறார். கடந்த நாட்களிலே நீங்கள் அநேகருக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டீர்கள். எங்கு போறவங்க வர்றவங்க எல்லாம் உங்களை குத்திக்கிட்டு உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார். உங்களை சுற்றிலும் மதில்களை தேவன் ஏற்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை கடந்து அந்த சமுத்திரத்தை நடந்து அதன் வழியா வெட்டாந்தரில் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு இடதையும் வலதிலும் அந்த தண்ணீரானது மதிலை போல நின்றது. ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி தண்ணீரானது மதிலை போல் நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது சமுத்திரத்திலே தூதர்கள் நிற்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே சிவந்த சமுத்திரத்திலே நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு இடதிலும் வலதிலும் தூதனை தேவன் நிறுத்தி ஒன்றும் இவர்களை அணுகாதபடி, தண்ணீரின் போராட்டம் இவர்களை மேற்கொள்ளாதபடி, தண்ணீரின் அழிவு இவர்களை மேற்கொள்ளாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார். அங்கிருந்த தண்ணீரே அவர்களுக்கு மதிலாய் மாறினது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் முதலாவது அரணாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா தண்ணீர் என்கிற போராட்டமே இந்நாள் முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு மதிலாய் மாறப் போகிறது. உங்களை வஞ்சித்த, உங்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைத்த மனிதர்களே, இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு அரணாய் மாறப் போகிறார்கள். அவர்களே உங்களுக்கு மதிலாய் மாற்றுகிறது தான் இந்த அரணான கண்மலை. இரண்டாவதாக அரண் என்பது என்ன அர்த்தமாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது தாவீது அபியாசை பார்த்து அப்சலோமை பார்க்கிலும் அந்த பிக்கீரின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு. இதுல முக்கியமான வார்த்தை என்னவென்றால், அரணான பட்டணங்களில் வந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு. இரண்டாவது அரண் என்பது என்ன? அது நம்மளை தப்பி போக பண்ணுகிற இடம். இந்த ஒரு மனிதன் இந்த அரணுக்குள் வந்து விட்டால் என்ன நடக்கும்? அவனுக்கு மரணமே வந்தாலும் அவன் அங்கிருந்து தப்பி போக பண்ண செய்வதுதான் இந்த அரண் என்கிற செயல். அப்ப இரண்டாவது கர்த்தர் நம்மளுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தமாம்? அவர் நம்மளை தப்பி போக செய்கிறார். அவர் நம்மளை தப்பி போக செய்கிறார். பவுல் கப்பலிலே பிரயாணப்பட்டான். அவன் பிரயாணப்படும் பொழுது சூரியனை காணவில்லை. அவன் பிரயாணப்படும் போது அங்கு காற்றுகள், புயல்கள் வந்தது. கரையை படகு தட்டினது. ஒரு சமயத்துல என்னாச்சு? அந்த படகு அப்படியே தூள் தூளாய் உடைந்து போனது. ஆனா அந்த உடைந்து போன சூழ்நிலையிலும் கர்த்தர் பவுலுக்கு கிருபை பாராட்டி அவனை தப்பி போக செய்து மெலித்தா என்கிற தீவுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அதோடு தேவன் அவனை அங்கு நிறுத்தவில்லை. என்ன செய்கிறார்? அதே மெலித்தாவின் தீவிலே எங்கு கைதியாய் தப்பி வந்தானோ அதே மெலித்தாவின் தீவிலே அந்த ஜனங்களுக்கு கடவுள் தேவனை போல பவுலை மாற்றினார். தேவனை போல மாற்றினார். அவனோடு அந்த அதிபதி கூட இருக்கிறார். அவனை சிறை பிடித்த அதிபதி கூட இருக்கிறார். அவனை அலக்களித்த, அவனை ஏளனம் பண்ணின, அவனோடு பிரயாணப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து இருந்தாலும் அவன் அங்கு எப்படி காணப்படுகிறானாம்? அடிமைத்தனத்திலே விலங்கு பூட்டப்பட்டவனாய் அல்ல, அவன் ஜனங்களுக்கு தேவனை போல் காணப்படுகிறான்.
அங்க இருந்த ஜனங்களுக்கு அவன் தேவனை போல் காணப்படுகிறான். அப்ப அரணான கண்மலை என்பது என்ன? கர்த்தர் இரண்டாவது எப்படி நம்மளுக்கு அது என்னுடைய அர்த்தம் என்னவாம்? கர்த்தர் நம்மளுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால், நம்மளை தேவன் தப்பி போக செய்து, நம்மளை யார் நம்முடைய கைகளிலே விலங்கு போட்டார்களோ, யார் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை சிறைபிடிக்க நினைத்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை தேவனை போல மாற்றுகிறார், நம்மளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இதுதான் தப்பி போக பண்ணுகிறது. இங்க தப்பி போக பண்றதுன்னா என்ன? நாம நினைக்கிறோம் சத்ருவின் கண்களுக்கு மறைவாய் நம்மளை மறைத்து விடுவார், நம்மளை பின்தொடர்கிறவங்களுக்கு மறைவாய் நம்மளை ஒளித்து வைத்து விடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை தப்பி போக செய்தால் என்ன? அவனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அங்கே இருப்பார்கள், அவனை சிறைபிடிக்க வந்தவர்கள் அங்கு இருப்பார்கள், அவனுக்கு விரோதமான சத்துருக்கள் அங்கு இருப்பார்கள். அவர்கள் இருந்தாலும் அவர்களால் இந்த மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் அங்கு இருந்தாலும் இவன் தான், இந்த மனுஷன் தான் அவனுக்கு சகாயம் செய்வார், ஆனால் அவர்களால் இந்த மனுஷனை அணுக முடியாது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கே தேவன் தப்பி போக செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருப்பார்கள், ஆனால் அவர்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அவர்களுக்கு தேவனை போல காணப்படுவீர்கள், அவர்கள் உங்களிடத்திலே தஞ்சம் புகுவார்கள். எப்படி தெரியுமா? இந்த பவுல் அங்கு மெலித்தா என்கிற தீவிலே அவனை தேவனை போல் கர்த்தர் மாற்றினபடினால், யார் இவனை சிறைபிடிக்க வந்தார்களோ, யார் இவனுக்கு சத்ருவாய் வெளிப்பட்டார்களோ, அவர்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு இந்த பவுலின் மூலமாக தான் ஒரு புதிய கப்பல் வருகிறது. அங்கு பவுல் செய்த கிரியின் மூலமாக, அதாவது தேவன் பவுலின் மூலமாய் செய்த கிரியை நிமித்தமாகத்தான் அந்த ஜனங்கள் இவன் மீது அன்பு வைத்து பவுலுக்காக ஒரு கப்பலையே அங்கு கொடுக்கிறார்கள். அது என்னவாய் மாறுகிறது? அவன் தன்னுடைய சத்துருக்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறவனாய் மாறினான். அப்ப கர்த்தர் உங்களை தப்பி போக பண்ணுகிறார்னா, உங்க சத்துருக்கள் இருந்து அவர் ஒளிச்சு வச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் இருப்பான்னு சொல்லி ஹைட் அண்ட் சீக் எல்லாம் விளையாட மாட்டார், ஒளிந்து பிடித்து விளையாடுகிற விளையாட்டை விளையாட மாட்டார். அங்கு உங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்க வைப்பார், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் உங்களிடத்திலே வந்து தஞ்சம் புகுவார்கள். இது பவுலின் வாழ்க்கையில மாத்திரம் நடக்கல, இது யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்துச்சு. யோசேப்புக்கு யார் சத்ருவாய் இருந்தார்கள்? அவன் சொந்த சகோதரர்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அவனை ஒளித்து வைக்கவில்லை, அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாய் வெளியரங்கமாக்கினார். ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் யார் கொலை செய்ய நினைத்தார்களோ அவர்களால் இந்த யோசேப்பை தொட முடியவில்லை. கடைசியில் என்னாச்சு? யார் இவனை கொலை செய்ய நினைத்தார்களோ அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எனக்கு உதவி செய்யும் என்று தஞ்சம் புகுந்தார்கள். அப்ப கர்த்தர் இன்று இந்த மாதத்திலே நம்மளுக்கு யோசேப்பின் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்திருக்கிறார். அப்ப உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்திலே வந்து தஞ்சம் புகுவார்கள், நீங்கள் ஒளிந்து கொள்ள போவதில்லை. நீங்கள் அங்கே நின்று கர்த்தர் யார் என்பதை உங்கள் சத்துருக்களுக்கு நீங்க காண்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களை எப்படி மாற்றினார் என்பதை நீங்கள் விளங்க செய்வார். அப்ப அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார் என்றால் அவர் மதிலாய் நம்மளுக்கு மாறுகிறார். இரண்டாவது, அவர் நம்மளை தப்பி போக செய்கிறார், நம்முடைய சத்துருக்கள் நம்மளிடத்திலே தஞ்சம் புகுவார்கள். இது எது? இது என்ன? இது அரண் என்பதற்கான விளக்கம், இது அரணான கண்மலை என்பதற்கான விளக்கத்தை காட்டுகிறது. அப்ப அரணான கண்மலையாய் தேவன் ஒருவனுக்கு வெளிப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? அரணான கண்மலை வரும் பொழுது அந்த என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, அரணான கண்மலை வரும் பொழுது அங்கு ஒரு அடையாளத்தோடு அது வருகிறது. இந்த அதிசயம் செய்கிறது, ஞானம் செய்கிறது, பிளக்கிற கண்மலை எல்லாம் அடையாளத்தோடு வருவதல்ல. ஆனா இந்த அரணான கண்மலை வரும் பொழுது அங்கு ஒரு அடையாளம் முதலாவது வருகிறது. என்ன அடையாளம் வருகிறதாம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிற, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். எப்பொழுதாம்?
இளைப்பாறுதல் அவனுக்கு வந்தபடியினால். அப்ப கர்த்தர் அரணான கண்மலையாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார் என்றால் அங்கு முதலாவது என்ன வருகிறது? அவர் அரணாய் வந்து உங்களை மதிலாய் காப்பதற்கு முன்பாக, உங்களை தப்பி போவதற்கு முன்பாக என்ன வருகிறது? அங்கு ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. இதை அப்படியே நீங்க பவுலுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் கலக்கத்துல இருக்கிறார், ஆனால் பவுல் சொல்லுகிறார், நம்மளுடைய கப்பல் உடையும், ஆனால் நாம மரித்து போக மாட்டோம். அங்கு ஒரு இளைப்பாறுதல் அவனுக்கு வந்தது. அவனுக்கு அரணாய் கர்த்தர் வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். அதே போல தேவன் உங்களுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் முதலாவது அங்கு ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. அப்ப இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களை ஒரு இளைப்பாறுதலினால் நிரப்புகிறார். உங்களை சுற்றி போராட்டம் இருக்கலாம், உங்களை சுற்றி சத்துருக்கள் உங்களை துரைத்து கொண்டு வரலாம், உங்களை சுற்றி பிரச்சனைகள் காணப்படலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலினால் உங்களை நிரப்புகிறார். அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவிலே ஒரு இளைப்பாறுதலை கட்ட வைக்கிறார். அப்ப இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே ஜெபித்து இந்த இளைப்பாறுதலை பெறப்போகிறோம். நான் பிரசங்கத்துக்காக ஆயத்தம் வந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த குறிப்பு வேறு, ஆனால் இப்பொழுது கர்த்தர் இதன்படி நடத்துகிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் இதை வைத்து ஜெபிக்க சொல்லுகிறபடினால் இப்பொழுது நாம் கண்களை மூட போகிறோம். தேவனிடத்திலிருந்து இளைப்பாறுதலை பெற போகிறோம். இளைப்பாறுதல் வந்தால் மாத்திரமே அங்கு ஒரு அரணை உங்களுக்கு எழுப்ப முடியும். இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் அங்கு அரணை கட்ட முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, அதை திரும்பியும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால், அவன் தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அப்ப முதலாவது அரணான கண்மலையாய் கர்த்தர் வெளிப்படுவதற்கு முன்பாக நீங்க அவரிடத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற வேண்டும். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமாக. கண்களை மூடி முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுடைய இளைப்பாறுதலை பறித்து போகிறது? எது உங்களை இளைப்பாறுதலாய் வைக்க முடியாதபடி, இருக்க முடியாதபடி, எப்பொழுது பார்த்தாலும் அங்கும் இங்கும் ஓடுகிறவர்களாய், தவித்து ஓடுகிறவர்களாய், ஏதாவது செய்யணும் என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன்லயே எந்த காரியம் வைத்துக் கொண்டிருக்கிறது, அல்லது எந்த மனிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை உங்கள் நினைவுக்கு இப்ப கொண்டு வாங்க. அவர்களை இப்பொழுது உங்கள் நினைவுக்கு கொண்டு வார்கள். அந்த புயலை நினைவுக்கு கொண்டு வாங்க. அதை இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. என்னுடைய சத்துருக்களில் இருந்து, எனக்கு நோய் சூழ்ந்து கொண்டிருக்க போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க என்று கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது அவருடைய இளைப்பாறுதலினால் உங்களை நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுகிறார் என்றால் அங்கு ஒரு அடையாளமாகிய இளைப்பாறுதல் வருகிறது. அது வந்த பிறகுதான் அவர் நம்மளுக்கு மதுளாய் மாறுகிறார். அது வந்த பிறகுதான் அவர் நம்மளை ஒளித்து வைக்கிறவராய் தப்பி போக பண்ண செய்கிறார். அப்ப அரணான கண்மலை வந்தால் என்ன நடக்கும்? இப்ப இதுவரைக்கும் நாம் பார்த்தது அதனுடைய அர்த்தம், கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று நாம் பார்த்தோம். ஆனா அப்படி கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அரணான கண்மலை என்னென்னலாம் கொண்டு வருகிறதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம் எப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இப்ப தேவன் உயர்ந்த, அதாவது அரணான கண்மலையாய் நம்மளுக்கு வந்து விட்டார். அங்கு வந்த உடனே என்ன நடக்கிறது? அங்கு உயர்ந்த அடைக்கலம் நம்மளுக்கு வருகிறது. உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அரணான கண்மலையாய் வருவதற்கு முன்பாக அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆனா அரணான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்பட்ட உடனே அங்கு அவர் நம்மளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் வருகிறார்.
உயர்ந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உயர்ந்த எப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுகிறாராம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலம். அப்ப தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாய் அரணான கண்மலையாய் வெளிப்பட்டு நம்மளுக்கு அடைக்கலத்தை அவர் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய பலனாய் மாறுகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய பலன். அப்ப கடந்த எதற்காய் நாம் அரணான பட்டணத்துக்கு வருகிறோம்? போராட்டங்களிலிருந்து, சத்துருக்களிலிருந்து நாம் தப்பிக்கும்படியாக. அப்ப இங்க அரணாய் தேவன் மாறுகிறார். மாறின உடனே அடைக்கலம் வருது. அந்த அடைக்கலம் எதை கொண்டு வருகிறதாம்? அந்த அடைக்கலம் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனினால் நாம் பெற்றுக் கொள்ளுகிற அவருடைய பலத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு இரவிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு அவர் தம்முடைய பலத்தினால் நம்மளை நிரப்புகிறார். அவர் நமக்கு அந்த அரணான கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்பட்டு அவர் தம்முடைய பலத்தினால் நம்மளை நிரப்பி அவருடைய சத்துவத்தினால் நாம் நிரப்பப்பட போகிறோம். இங்கு பலன் என்பது எதை காட்டுகிறது? எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறாராம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே வசனம் சங்கீதம் 28:8 சொல்லுகிறது. அந்த பலன் அவர் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். இந்த பலன் எப்படிப்பட்ட பலன் நம்மளுக்கு வருகிறதாம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட பலன். அபிஷேகம் பண்ணப்பட்ட பலன். அப்ப நாம் சாதாரண பலத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இந்த அபிஷேக பலன், இந்த அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்பட்டு அவருடைய பலத்தினால் ஆகிய அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் நம்முடைய ஜீவியத்திலே வந்தவுடனே என்ன நடக்கிறதாம்? அதனால் என்ன பலன் வருகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் உன்னை எகிப்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. இந்த அபிஷேகமாகிய பலன் வரும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? நாம் சவுலின் கைகளிலிருந்து தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். நாம் அதைத்தான் ஏற்கனவே பார்த்தோம். அரண் என்பது தப்புவித்தல். அரண் என்பது நம்மளை தப்புவிக்க பண்ணுவது. அப்ப எப்படி தப்புவிக்கிறார்? அவர் நமக்கு தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து சவுலின் கைகளிலிருந்து இன்றைக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். இங்கு சவுல் என்பது யாரை காட்டுகிறது? அதனுடைய அர்த்தம் என்னவாம்? வேதத்துல அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன அர்த்தம்? சவுலின் கையிலிருந்து தேவன் தப்புவிக்கிறார்னா அவிசுவாசம் அல்லது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களின் கையிலிருந்து தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். பின்மாற்றத்திலே போன, தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போன, தேவனுடைய கிருபை இழந்து போன, தேவனுடைய மகிமையை இழந்து போய் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட, அசுத்தாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்களின் கைக்கு தேவன் நம்மளை இன்றைக்கு தப்புவிக்கிறார். இங்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம இப்ப வாழுகிற காலம் இந்த சவுலின் காலத்தை போலதான் இருக்கிறது. சத்துரு இந்த காலத்துல நேரடியா வந்து எந்த பாஸ்டரையும் எந்த தேவ பிள்ளைகளிட்டு சண்டை போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாய் சத்துரு என்ன செய்கிறான்? சவுலின் ஆவியை உடைய ஜனங்களை அனுப்புகிறான். இந்த சவுலின் ஆவியை உடைய ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் நம்மளை வழிவிலக செய்வார்கள். தேவனுடைய சத்தியத்திலிருந்தும் உபதேசத்திலிருந்தும் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்திலிருந்தும் நம்மளை வழி விலக போக பண்ணுவார்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய அந்த சிந்தனை என்ன தெரியுமா? எது உண்மையான உபதேசம், எதை தேவன் அங்கீகரிக்கிறார்? இன்றைக்கு மத்தியானத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட சகோதரனோடு உட்கார்ந்து சில காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் ஒரு வீடியோவை எனக்கு காண்பித்தார்.
அந்த வீடியோவை பார்த்த உடனே என் மனதிலே ஒரு துக்கம் வந்தது. இப்படியெல்லாம் ஊழியத்தை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி வந்தது. ஆனா அடுத்த நிமிடம் எனக்குள்ளாய் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு கர்த்தர் எந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார் என்பது தெரியலையே என்று நான் சொன்னேன். என்னை அறியாமையே நான் சொன்னேன். அப்பொழுது தேவன் இன்னொரு ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம்? நான் எதை அங்கீகரிக்கிறேனோ அங்கீகரிக்கவில்லையோ, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நீ பொறுமையாய் ஓடு என்று கர்த்தர் சொன்னார். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு ஆவியிலே வந்த வார்த்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நீ பொறுமையாய் ஓடு. உடனே என் சகோதரனிடத்துல சொன்னேன், அவங்க என்ன செய்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரோ அங்கீகரிக்கலையோ அது நம்ம பாடு கிடையாது. நமக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதிலே நாம் பொறுமையாய் ஓடுவோம் என்று சொன்னேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சவுலின் ஆவியினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பின்மாற்றத்தின் ஆவியினால், தேவனுக்கு விரோதமான ஆவியினால், அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய அரணான பட்டணத்திலிருந்து விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்க சவுலுக்கு அசுத்தாவி வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய அறையிலே அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அரசனாய் அழைக்கப்படும் பொழுது அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியை மாற்றினார். அது எங்கே? வெட்ட வெளியிலே எல்லா தீர்க்கதரிசிகளோடு இணைந்து தீர்க்கதரிசியா மாறினா. ஆனா அசுத்தாவி வந்த உடனே, பின்மாற்றத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அவன் எங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? தன் அறையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்ப யார் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் தங்கள் அறையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். தங்க அறையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனா என்ன? அவர்கள் வாழ்க்கை அவர்களை குறித்துதான் இருக்கும். தங்களுடைய சுயத்திற்காய் எதையும் செய்வார்கள். தங்களுடைய சுயநலத்திற்காய் வேதத்தை எப்படியும் புரட்டி பேசுவார்கள். நான் சொன்னது கரெக்ட் என்று சொல்லி எப்படியும் அவர்கள் புரட்டி பேசுவார்கள். அவர்கள் தான் சவுலினுடைய ஆவியை, அந்த சவுலின் ஆவியிலிருந்து தான் கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினால் அவைகளை மேற்கொண்டு, அவருடைய பலத்தினால் அவைகளை மேற்கொண்டு தேவன் அந்த காரியத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். இதை சொல்லும் பொழுது, நாம் வேதாகம கொள்ளையிலே படிக்கும் பொழுது எனக்கு டீச்சிங் பண்ண ஒரு சார் ஒரு காரியத்தை சொன்னார். நாங்க பைபிள் இன்டர்பிரேஷன், அந்த தீசிஸ், மற்ற காரியங்களை எழுதும் பொழுது, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னவர் என்றால், பைபிள் வேதாகம் என்பது ஒரு சுவிங்கத்தை போல, நீங்க எந்த பக்கத்துல இழுத்தாலும் அது வரும். அது உண்மைதான். நீங்க உங்களை மற்றவனை சபிக்கிறதுக்கும் வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து நாம் புரட்டி மற்றவர்களை சபிக்கலாம். அல்லது தவறான காரியத்தை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக மார்க்கத்துக்கு விரோதமாய், அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் டிபேட் நடக்கும். அந்த டிபேட்ல நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்துதான் தவறாய் அவர்கள் பேசுவார்கள். கிறிஸ்தவர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுவார்கள். அப்ப வேதத்தை புரட்டி பேசுகிற கூட்டமாயும் நம்ம இருக்கலாம். அது ஒரு சுவிங்கத்தை போல, நம்ம எந்த பக்கம் இழுத்தாலும் அது வரும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது நாம் இழுக்க வந்து கொண்டே இருக்காது. ஒரு கட்டத்திலே அது அந்த சுவிங்கம் அவர் அருந்து போகும் என்று சொன்னார். அப்ப எப்படி இருக்கணும்? நாம் அந்த சுவிங்கத்தோடு ஒட்டுனவர்களா இருக்கணும். நமக்கு விருப்பப்பட்டபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வளைக்க கூடாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது நாங்க அசைன்மெண்ட் எழுதும்போது சில நேரங்களில் நாங்க எங்களுடைய மாம்சீகத்தின் எண்ணத்தை அதில் போட்டு நாங்கள் எழுதுவோம். அப்பொழுதெல்லாம் இதை காரியத்தை சொன்னார். அது எனக்கு இன்னும் நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அந்நாள் முதற்கொண்டு நான் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி போவேன். என்னுடைய விருப்பத்தை அதில் நான் திணிக்க மாட்டேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்? வசனத்தை புரட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனத்தை அவர்கள் விருப்பத்தின்படி வளைக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் அவைகள் என்னைக்கும் நிலைத்திருப்பது இல்லை. அவைகள் ஒரு நாள் அறுப்புண்டு போகும். ஆனால் அவர்களோடு நாம் இணைந்திருந்தால் நாமும் அறுப்புண்டு போவோம். அப்படி அறுப்புண்டு போகப்படாதபடிக்குத்தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அவர் தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து, எந்த சவுல் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அதில் உங்களை உறுதியாய் நிறுத்துகிறார். அவைகளை உறுதியாய் நிறுத்துகிறது தான் இந்த அரணான கண்மலையினால் வருகிற முதல் அடைக்கலம். இரண்டாவதாக இந்த அடைக்கலம் என்ன கொண்டு வருகிறதாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது.
ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கி போடுவார், நீதிமான் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருந்தது. சாரி, வசனம் இப்படியா சொல்லுகிறது. இங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே அந்த வசனத்தை நான் தவறா எடுத்து வைத்திருக்கிறேன், மன்னித்துக் கொள்ளவும். ஆனா அடைக்கலம் என்பது இரண்டாவது எதை காட்டுகிறது என்றால், அது தேவனினால் ரட்சிக்கப்படுகிறதை காட்டுகிறது, தேவனினால் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப முதலாவது அடைக்கலம் வரும் பொழுது அது நம்மளை பலப்படுத்தி சத்துருவின் கையிலே விடுதலை ஆக்குகிறது. இரண்டாவது இந்த அடைக்கலம் என்னதை கொண்டு வருகிறதாம், அது நம்மளுக்கு ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப எது இந்த ரட்சிப்பு, எதிலிருந்து தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளுக்கு எதிலிருந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். அப்ப எதிலிருந்து நம்மளுக்கு தேவன் ரட்சிப்பென்கிற அடைக்கலமாய் கர்த்தர் இந்த அரணான கன்மலையை வெளிப்படுகிறாராம்? கொடூரமான சீரல்களை வருகிற பெரும் வெள்ளத்திலிருந்து. அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறேன். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில். வசனம் சொல்லுது, சாதாரணமான சீரல் கிடையாதாம், கொடூரமானவர்களின் சீரல். சீரல் என்பது என்ன? நான் கூகுள்ல நான் போட்டு பார்க்கும் பொழுது தமிழ் விளக்கம் அது என்ன விளக்கத்தை கொடுக்கிறது? சீரல் என்பது இறைச்சல் அல்லது அதட்டல் என்று சொல்லுங்க. இறைச்சல், நம்ம இறைச்சல், அது அதுல இன்னொரு வார்த்தை வேதமே அதுக்கு விளக்கத்தை கொடுக்குது பாருங்க, பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில். அப்ப இறைச்சல், அதாவது நமக்கு விரோதமாய் கொடியவர்கள் நம்மளை மன்னிக்காமல், நமக்கு இரக்கம் பாராட்டாமல் கொடுமையாய் நம்மளை நடத்துகிறவர்களின் இறைச்சலுக்கு தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறார். இங்கு சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல் என்று சொல்லி இருக்கிறது. அது கொடூரமானவர்களுடைய அதட்டல் அல்லது இறைச்சல். ஆனா அதனோடு அங்கு நிறுத்தவில்லை. அந்த வார்த்தை இன்னும் சொல்லுது பாருங்க, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல. ஏற்கனவே அது ஒரு இறைச்சல், ஏற்கனவே நம்மளை ஒடுக்க நினைக்கிற, நம்மளை அதட்டுகிற, நம்மளை பயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிற இறைச்சலின் சத்தம். ஆனா அந்த இறைச்சலின் சத்தம் என்னவாய் மாறுகிறதாம்? பெரு வெள்ளத்தின் இறைச்சலின் சத்தமாய் மாறுகிறது. சாதாரண இறைச்சலை சில நேரங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். சாதாரண இறைச்சலில் நாம் போகும் பொழுது தேவன் எனக்கு அனுமதித்தார் அல்லது தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவார் என்று நாம் போக முடியும். ஆனா இந்த பெருவெள்ளத்தின் இறைச்சல் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அங்கு மதில்களை மோதி அடிக்கிறது, அங்கு மதில்களை மோதி அடிக்கிறது. நீங்க எந்த இடத்திலே தப்பிக்க வேண்டும், எந்த இடத்திலே நான் அரணுக்குள் மறைந்து காணப்பட வேண்டும் என்று நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த மதிலை அது அசைக்கிறதாய் காணப்படுகிறது. அசைக்கிறதுல அந்த மதிலை மோதி அடிக்கிறதாய் காணப்படுகிறது. மதில் அசைந்தது என்று வசனம் போடவில்லை, அதை அடிக்கிறதாய் காணப்படுகிறது. இதை நீங்க இன்னொரு உதாரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கத்து சின்ன காரியத்தை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இந்த கடற்கரை ஏரியாவுக்கு நீங்க போனீங்கன்னா, மெரினா பீச்சோ அல்லது பாண்டிச் பீச்சோ அல்லது கன்னியாகுமரி, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பீச்சை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க பாறைகள் இருக்கிறது, அங்கு கற்பாறைகள் போடப்பட்டிருக்கு அல்லது இயற்கையான பாறைகள் இருக்கு. அந்த பாறைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் வேகமாய் வந்து அடிக்கும். அடிக்கிற வேகத்துல அங்கு இருக்கிற தண்ணீர் அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவி அதை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அந்த தண்ணீர் அப்படியே இழுத்து கொண்டு போகும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோல கணவனும் மனைவியும் போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கற்பாறையின் மேல செயற்கையை போனப்பட்ட கற்பாறையில நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த அலை எழும்பி வரும் பொழுது ஒரு போட்டோ எடுக்கணும்னு விருப்பப்படுகிறாங்க. கொஞ்சம் உள்ள போய் நின்னுட்டாங்க. ஆனா அவர்கள் நிற்கிற இடம் வெட்டாந்தரையை போல கற்பாறையாத்தான் இருக்கு, அங்க தண்ணீர் வந்ததுக்கான அடையாளம் இல்லை. ஆனா திடீரென்று அங்க வந்த அலை பெரிதா இருந்ததுனால அது அந்த கற்பாறையில மோதி அது என்ன செஞ்சிச்சு, அவர்கள் அப்படியே கவர் பண்ணி அந்த தண்ணீரிலே அவர்கள் இழுத்து போக பண்ணப்பட்டார்கள்.
இந்த கடல் அலை நேரா வந்து அவர்களை தொடல, அங்கிருந்த கற்பாறையில இடிச்சு அவர்களை வாரி கொண்டு போனது. இதுதான் கொடூரமானவர்களின் பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம். நம்மளுக்கு மதில போல சில காரியங்கள் இருக்கும், ஆனா அந்த மதிலே நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாய் வரும் பொழுது அதுவே நம்மளை இழுத்து வாரி போவதற்கு ஏதுவாய் மாறி போகும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, மதிலை இடிக்கும் பொழுது. நீங்க யோசிக்கலாம், இங்க கர்த்தருடைய மதில் தானே இருக்கு என்று வசனத்துல யோசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம், முடிந்தவர்கள் அதை எடுத்துக்கொள்ளுமாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதிலை போல் இருக்கும். வேதத்துல தேவனுடைய மதிலை மாத்திரம் சொல்லல, ஐஸ்வர்யவானுடைய மதிலையும் குறித்து சொல்லி இருக்கு. அப்ப நம் மதிலிலே நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லிட்டு நாம் ஐஸ்வர்யவான் மதிலிலே நாம் காணப்பட்டோம் என்றால் கொடூரமானவர்களின் சீரல்களின் பெரு வெள்ளத்திலே நாம் மாட்டிக்கொண்டு அதிலே வாரி போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட மதிலிலே நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில, மேற்கத்திய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேக பேர் சொல்லுவாங்க, நாங்க டீம் நடத்துகிறோம் அல்லவா, வருஷத்துக்கு 3 டீம் எங்களுக்கு ஸ்டேட்ஸ்ல இருந்து நாங்க வர வைப்போம், யங் டீம்ஸ். அதுல சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்க அடுத்து மிஷினரியா மாற போறீங்க, ஏன்னா நாங்க கொடுக்கறது மிஷினரி ட்ரைனிங். அப்ப நாங்க அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்போம், அடுத்து என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன என்று சொல்லுவாங்க, கேட்போம். அப்ப கேட்கிற நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஊழியத்துக்கு வர போறோம், சில பேர் நான் ஊழியத்தை தாங்க போறேன் என்று சொல்லுவாங்க, சில பேர் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறேன், செய்ய போறேன் என்று சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம் இருக்கும் தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்ப நல்ல வாலிப வயசுல இருக்கேன், என்னால முடிஞ்ச அளவு நல்ல வேலை பார்த்து நல்ல சம்பாதிச்சு ஒரு சேவிங்ஸ வச்சுட்டு அடுத்து நான் என்னுடைய 40 வயசுல நான் ஊழியத்துக்கு வருவேன் என்று சொல்வார். அப்ப அவர்களுக்கு மதில் கர்த்தர் இல்ல, அந்த ஊழியத்திலே மதில் கர்த்தர் கிடையாது, அவர்களுடைய சேவிங்ஸ் அவர்களுக்கு மதிலாய் இருக்கிறது. இப்படி சேவிங்ஸ், நம்முடைய பொருளாதாரம், நம் இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு மதிலாய் காணப்பட்டால் நாம் அந்த மதிலின் நிமித்தமாகவே நாம் வாரி கொள்ளப்படுவோம். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதில் யார் என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. கர்த்தர் நம்மளுக்கு அரணான மதிலாய் இருக்கிறாரா, அல்லது நான் ஜெபித்தா, அல்லது நான் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா என் கூட இருக்கிறவர்கள் இதை எனக்கு கொடுப்பாங்க, நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் என்னோட ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது சபை விசுவாசிகள் என்னை தாங்குவாங்க, அல்லது நான் இதை சொன்னேன்னா எனக்கு உதவி செய்ய ஆள் இருக்கு என்று சொல்லி மற்றவர்களையும் பொருளாதாரத்தையும் பணத்தையும் உலகத்தையும் மதிலாய் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. நீங்க கர்த்தருடைய மதிலிலே நீங்கள் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆனா உலகமும் உலகத்தின் ஆஸ்தியும் அந்தஸ்தும் பொருளாதாரமும் உங்களுக்கு மதிலாய் இருந்துக்கும் என்றால் அந்த மதிலே அதிலே பெரும் வெள்ளம் இடிக்கும் பொழுது அதுவே உங்களை வாரி போவதற்கு ஏதுவாய் மாறி போகும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இதை நிதானித்து பார்ப்போமாக. நாம மதில் கிட்ட இருக்கிறது முக்கியம் இல்ல, எந்த மதிலிலே இருக்கிறோம் என்பதை தான் முக்கியம், எந்த மதில சூழப்பட்டிருக்கும் என்பதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளைகளாகிய நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இன்று இரவு அவைகளை நினைவு கூர்ந்து நாம் தேவ மதிலே இல்லாமல் இருந்தோம் என்றால் கர்த்தர் சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து அவரை நம்மளை மதிலாய் நாம் மாற்றிக் கொள்ளுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படும் பொழுது அங்கு அவர் அடைக்கலமாய் வருகிறார். அது எப்படிப்பட்ட அடைக்கலமாய் வருகிறார்? நம்மளை ரட்சிக்கும் அடைக்கலமாய் வருகிறார். அப்ப எதிலிருந்து ரட்சிக்கிறாராம்? கொடியவர்களுடைய இறைச்சலிலிருந்து நம்மளை தேவன் ரட்சிக்கிறார். அப்ப கொடியவர்களுடைய இறைச்சலிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார் என்றால் அது என்ன அர்த்தமாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது பெரு வெள்ளம் என்று சொல்லியிருக்கு. பெரு வெள்ளத்திலிருந்து தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். பெரு வெள்ளமாய் கொடியவர்கள், அதாவது கொடியவர்கள் என்றால் யார்? இரக்கம் இல்லாதவர்கள். கொடியவர்கள் என்றால் யார்? அவர்கள் மற்றவர்கள் குறித்து கவலையே பட மாட்டாங்க, அவங்க நினைச்சதை அவங்க
செய்யணும். அவங்க கொலை செய்ய நினைச்சா கொலை செய்வார்கள், மற்றவனை கீழே தள்ள நினைச்சா கீழே தள்ளுவார்கள். யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர் அப்படிப்பட்டவர்கள் தான் கொடியவர்கள். அந்த கொடியவர்கள் வந்து நம்மளுக்கு பெருவெள்ளத்தை போல் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அந்த பெருவெள்ளத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். அப்ப இன்றைக்கு இரவிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட கொடியவர்களின் இறைச்சலுக்கும் சீரலுக்கும் நாம் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பெருவெள்ளத்திலிருந்தும் கர்த்தர் நாம் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். இதை இன்னொரு வசனத்துல வேதம் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறது. என்ன வசனம்? அதே ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அது அநேகருக்கு பரிச்சயமான வசனம் தான். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுகிறவர்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தர் அவருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்படி தேவன் உங்களை பெருவெள்ளத்திலிருந்து விடுதலையாக்குகிறார்? அவர் தம்முடைய ஜெய கொடியை ஏந்தி அவர் உங்களை பாதுகாக்கும்படியாய் அவர் உங்களுக்கு முன்பாய் நின்று உங்களுக்கு மதிலாய் அவர் காணப்பட்டு அந்த சத்ருவை துரத்தும்படியாய் ஜெயம் கொண்ட தேவனாய் அவர் உங்களுக்கு கொடியை ஏற்றுகிறவராய் காணப்படுவார். அப்ப இந்த 2 வசனங்களினால் தேவன் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கொடியவர்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்களை எதிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு ரட்சிப்புக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப முதலாவது இந்த அடைக்கல கண்மலை, அரணான கண்மலை எதை கொண்டு வருகிறது? அடைக்கலத்தை கொண்டு வருகிறது. அந்த அடைக்கலம் வந்தவுடனே நாம் சவுலின் கைக்கு தப்புவிக்கப்படுகிறோம். 2வது நாம் பெருவெள்ளத்தின் சத்துருவின் பெருவெள்ளத்துக்கும் கொடியவர்களின் சீரலுக்கும் நாம் தப்புவிக்கப்பட்டவர்களாய் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். 2வதாக இந்த அடைக்கல அரணான கண்மலை என்ன கொண்டு வருகிறதாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரை அல்லாமல் தேவன் என் பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இங்க 2வது அரணான கண்மலையாய் தேவன் வெளிப்படுத்தால் என்ன நடக்கிறது? அவர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது அவர் நம்மளுக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறார். 2வது அதே அடைக்கலத்துல நம்மளை வச்சுட்டு மூடிக்கிட்டே இங்கே நீ பாதுகாப்பா இருப்பா என்று சொல்லி அதே இடத்துல நம்மளை இருக்க வைக்கிறது இல்ல, நம்மளை பிரயாணப்பட செய்கிறார். அந்த பிரயாணம் என்னவா இருக்கிறது? செவ்வையான வழியிலே நம்மளை பிரயாணம் பண்ண வைக்கிறார். செவ்வையான வழிகள், நம்மளுக்கு செவ்வையான வழியை அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன? உங்களுடைய பிரயாணத்தின் பாதையின் வழிகளை தேவன் இன்றைக்கு செவ்வையாக்குகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது செவ்வையாக்குகிறார். செவ்வையாக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 18வது சங்கீதம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வையாக்குகிற தேவனே. எப்படி நம்முடைய வழியை செவ்வையாக்குகிறாராம்? அவர் போய் அங்கு யுத்தம் பண்ணி செவ்வையாக்கல, அவர் நம்மளை பலப்படுத்தி அனுப்பி செவ்வையாக்குகிறார். பெருவெள்ள இறைச்சல் வரும் பொழுது அவர் நமக்கு முன்பாக மதிலாய் நிற்கிறார். ஆனா இங்கு செவ்வையாக்குகிறது என்ன செய்கிறார்? அவர் நம்மளை முன்னாடி அனுப்பிட்டு நம்மளுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்.
அவர் நம்மளை தாங்குகிறவராய், நம்மளை உறுதிப்படுத்துகிறவராய் மாறுகிறார். இந்த பலம் என்பதை குறித்து நான் குரோம்ல கூகுள்ல அந்த விளக்கத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அது உறுதி என்று சொன்னதை நான் பார்த்தேன். அப்ப தேவன் மதிலாய் இருக்கும் பொழுது அவர் பலத்தை கொடுக்கிறார். ஆனா நாம நம்முடைய வழியை செவ்வையாக்கும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் நம்மளை உறுதிப்படுத்துகிறார். நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலே நம்மளை உறுதிப்படுத்துகிறார். அதிலே வருகிற போராட்டங்கள், அதிலே விரோதமாய் வருகிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை உறுதிப்படுத்தி அவர் நம்மளை அந்த சத்ருவை ஜெயிக்க வைக்கிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி வழியை செவ்வையாக்குகிறார்? அவர் நம்முடைய என்னை பலத்தால் இடை கட்டி. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம் கர்த்தர் உன் வழியை செவ்வையாக்குவார்னு என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் அந்த வழியில நமக்கு போவார், அங்க இருக்கிற முள்களை எடுத்து போட்டுருவார், கற்பாறைகளை எடுத்து போட்டுருவார், கூடு பள்ளம் மேடெல்லாம் சமமாக்கிடுவார் என்று நினைக்கிறோம். அது சில நேரங்களை கர்த்தர் செய்வார். ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய வழிகளை எப்படி செவ்வையாக்குவார் தெரியுமா? அவர் நம்மளை பலத்தால் இடை கட்டி நம் மூலமாய் அந்த வழிகளை தேவன் செவ்வையாக்குவார். இங்க வசனம் சொல்லுகிறது நம்முடைய பலத்தால் இடை கட்டி. அப்ப பலத்தால் இடை கட்டினால் என்ன நடக்கிறது? அங்க எப்படி செவ்வையாக்கப்படுகிறது? நம்மளை அந்த வழிகளை செவ்வையாக்கும்படி நம்மளை பலத்தால் இடை கட்டுகிறார். அப்ப பலத்தால் இடை கட்டினால் என்ன நடக்கும்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்புகிறவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். என் மேல் எழும்புகிறவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இங்க பாருங்க, கர்த்தர் மதிலாயிருக்கும் பொழுது அவருக்கு நமக்கு ஜெயக்கொடி ஏத்துகிறார். ஆனா வழியை செவ்வையாக்கும் நம்மளை பலத்தினால் இடைக்கட்டி அனுப்பும்போது என்ன நடக்குது? நமக்கு விரோதமாய் இவன் சிறியவன், இவனுக்கு மேல நான் எழும்பிடுவேன், இவனை காலால் நசுக்கிடுவேன் சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி எந்த யுத்தம் வந்தாலும் சரி, அந்த யுத்தத்திலே அவர்களை நீங்கள் கீழாக போட்டு நசுக்குவீர்கள். அவர்கள் உங்கள் பாதத்தின் கீழாக வருவார்கள். இது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு பரிச்சயமான ஒரு ஈவெண்ட்ல நம்ம வைக்கலாம். அது என்ன ஈவெண்ட்? அது என்ன காரியம்? எது சம்பவித்தது? தாவீதுனுடைய வாழ்க்கையில. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே கோலியாத் அவனுக்கு மேல இருந்தான். சரீரத்திலும் சரி, அவனோடு இருந்த படைபலத்திலும் சரி, அவனுக்குள்ளாய் இருந்த பெருமையிலும் சரி, அவனுக்குள்ளாய் இருந்த பேச்சிலும் சரி, இந்த கோலியாத் அவனுக்கு மேலாக காணப்பட்டான். ஆனா தாவீது எப்படி இருந்தான்? ஒரு சின்ன பையனா இருந்தான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா அவனை தேவன் பலத்தால் இடை கட்டினதுனால என்ன நடக்குது? அவனுடைய கூழாங்கல் அவனிடத்துல பட்டயம் புறப்பட்டு போகல. அவனிடத்துல இருந்து ஒரு சாதாரண கல்லு போச்சு, அது அவனுடைய தலையை உடைத்தது. அவனுடைய தலையை உடைத்தது. நான் விசுவாசிக்கிறேன் அங்க என்ன நடந்திருக்கும்? அந்த கல்லு எரிஞ்ச உடனே அவன் நெத்தியில பட்ட உடனே கோலியாத் அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிருப்பான், மயக்கம் அடைந்திருப்பான். அன்கான்சியஸ்க்கு ஆன உடனே அங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் என்று சொல்லுது. அப்ப அங்கு சத்துருவை தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது தாவீதின் காலுக்கு கீழாக கொண்டு வருகிறார். அப்ப இன்றைக்கு இரவு நேரத்திலே கர்த்தர் நம்மளுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கோலியாத்தாய் இருந்தாலும் சரி, உங்கள் பாதையிலே உங்களுக்கு விரோதமாய் எந்த அதிகாரி இருந்தாலும் சரி, அதிகாரம் படைத்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலாக யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த சத்துருவை உங்கள் கீழாய் கொண்டு வருகிறார். கடந்த நாட்கள்ல அவர்கள் சொல்லி இருக்கலாம், நான் உனக்கு மேல இருக்கிற பாஸ், நான் உன்னை நடத்துகிற பாஸ், நான் உனக்கு வேலை கொடுக்கிறவன், அல்லது நான் சொல்றதை நீ செய்யணும் என்று சொல்லி உங்களை அதிகாரம் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மேலான அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பாதத்தின் கீழாக கொண்டு வருகிறார். எப்படி? அவர் உங்களுக்கு அரணான கண்மலையாய் வெளிப்பட்டு உங்கள் வழிகளை நீங்களே செவ்வையாக்கும்படியாய் உங்களை அவர் பலத்தினால் இடை கட்டுகிறதுனால் இன்றைக்கு அந்த சத்துரு உங்கள் காலின் கீழ் வருகிறார். அங்க ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு, என் மேல் இருக்கிறவர்களை என் கீழ் கொண்டு வருகிறேன்னு சொல்லிருச்சு. என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா?
அது கீழே கொண்டு வருகிறார்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும் அல்லவா? என்ன ப்ராசஸ் நடக்குது அங்கு விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால், அதுக்கு முந்தின 2 வசனங்களை நாம் படித்தோம் என்றால் விளக்கமாய் நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 38, 39 இப்படியா சொல்லுகிறது, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரை திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழே விழுவார்கள், அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். இங்க பாருங்க, தேவன் உங்க பாதத்துக்கு கீழாக உங்களுக்கு மேல எழும்பினவர்களை கொண்டு வர்றார்னா சாதாரணமா அவர் கொண்டு வருகிறதல்ல. என்ன செய்கிறார்? நீங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோடு கர்த்தர் பலன் உங்களை இடைக்கட்டுகிறதை அவர்கள் அறிந்த உடனே உங்களை விட்டு தெரித்து ஓடுவார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தது உண்மைதான், உங்களை அழிக்கணும் வந்தது உண்மைதான், உங்கள் வழிகளை கோணலாக்கணும் வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய பலன் உங்களை இடைக்கட்டுகிறதுனால தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை தெரிஞ்ச உடனே அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? அவ ஓடி போயிட்டாங்க, நான் விட்டுறேன்னு சொல்லி இருக்க போகிறது இல்ல. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கு வரும். அந்த சத்ருவை தொடர்ந்து நீங்கள் பிடிப்பீர்கள். அந்த ஞான கண்மலையில நாம் பார்த்தோம், அந்த போஜனம் வரும் பொழுது, பானம் வரும் பொழுது, அந்த சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் வரும் பொழுது நமக்கு பின்னாக வருகிற ஆவிகளை தேவன் அழிக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குது? நாம நம்முடைய சத்துருக்களை பின்தொடரும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். இதுதான் கர்த்தருக்குள்ளாய் ஏற்படுத்துகிற வளர்ச்சி. ஞான கண்மலையில் இருந்து நாம் அரணான கண்மலைக்கு வரும் பொழுது நாம் சத்துருவை பார்த்து பயப்பட போகிறது அல்ல, அதை பின்தொடருவோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அப்ப கர்த்தர் நம்மளை பலத்தால் இடை கட்டிட்டார்னா நாம எதற்கும் பயப்பட மாட்டோம். நாம் சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பின எந்த சத்துருவா இருந்தாலும் சரி, அது என்ன உற்றுப்பான்னு சொல்லி ஓடுனா கூட அதுக்கு பின்னாய் போய் நீங்கள் அவர்களை அழிப்பீர்கள். 2வதா என்ன நடக்கிறது? அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு தேவனுடைய வைராக்கியம் வருகிறது. அவர்கள் தேவ வைராக்கியம் வருகிறது. நான் என் சத்துருக்களை அழிப்பது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி எழும்பாதபடி அவர்களை நிர்மூலமாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இனிமேல் என்னுடைய வழிகளில் அவன் வருவது கிடையாது, எனக்கு எதிராய் அவன் புறப்பட்டு வருவது கிடையாது, அவனை முற்றிலும் நிர்மூலமாக்குவேன் என்று வைராக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். 3வதாக இங்க என்ன நடக்கிறது? அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழே விழுந்தார்கள். நீங்க அவர்களை பின்தொடர்ந்து அழித்ததனால, அவர்கள் எழும்பாதபடி நிர்மூலமாக்கினதுனால என்ன நடக்குது? அவர்கள் உங்கள் பாதத்திற்கு கீழாய் வந்தார்கள். அவர்கள் உங்கள் பாதத்தின் கீழாய் வந்தார்கள். இன்னைக்கு யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள்? யார் உங்களுக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணுகிறார்கள்? இந்த பலத்தினால் நீங்க இன்னைக்கு இடை கட்டிக் கொள்ளுங்க. ஒரு சத்துரும் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. எந்த உலகத்தின் போராட்டம் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. இச்சையாய் இருக்கலாம், போராட்டம் பாவமாய் இருக்கலாம், கடனாய் இருக்கலாம், பொருளாதார தடையாய் இருக்கலாம், மனிதர்களின் வஞ்சனையாய் இருக்கலாம், சத்துருவாய் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, அவைகள் உங்கள் பாதத்தின் கீழாக வரும். 4வதா என்ன நடக்குது? பாதத்திற்கு கீழே வந்தவுடனே நீங்க என்ன செய்கிறீர்கள்? முறியடித்து வெட்டுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகள் இருந்ததற்கான அடையாளம் இல்லாதபடி நீங்கள் முற்றிலும் அவைகளை அழித்து போடுகிறீர்கள். முதல்ல பார்த்த அழிப்பு என்பது அவர்கள் கொண்டு வருகிற கொடுக்க அழிச்சு அதை உடைக்கும் பொழுது அவர்கள் தெரித்து ஓடுவார்கள். ஆனா இங்கு கடைசியா 4வது ஸ்டெப் என்ன நடக்குது? அவர்களை முறியடித்து வெட்டினேன் என்று சொல்லுகிறான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனையை பார்த்து நம்ம ஒளிந்து கொண்டு இருந்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தை பார்த்து ஒளிந்து கொண்டு இருக்கலாம். அல்லது சத்துரு பேசின பேச்சை கேட்டு ஒளிந்து போயிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் வெளியில போனா என்ன குறிச்சு இப்படி பேசுவாங்களே, நான் ஏன் அந்த பேச்சை பெறணும் என்று நீங்கள் ஒதுங்கி போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களை தம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறார்.
நீங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிப்பீர்கள், அவர்களை நிர்மூலமாக்குவீர்கள், அவர்கள் உங்கள் பாதத்தில் கீழாய் வருவார்கள், நீங்கள் அவர்களை முறியடித்து அவர்களை வெட்டுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் தேவன் வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு மேலாய் எழும்பினவர்களை என் கீழாய் மடங்கடிக்க பண்ணினீர். அப்ப இரண்டாவதாய் கர்த்தர் அரணான கண்மலையாய் வந்தால் என்ன நடக்குது? அங்கு வழியை செவ்வையாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை யுத்தத்துக்கு பழக்கிவிட்டு நம்மளை ஒரு யுத்த வீரர்களாய் மாற்றி நம்முடைய வழிகளை நாம் செவ்வையாக்க தேவன் உதவி செய்கிறார். மூன்றாவதாக சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. அரணான கண்மலை வந்தவுடனே என்ன நடக்குது? வசனம் இப்படியா சொல்லுகிறது. நாம் வாசித்த ஆதாரமான வசனம் தான் இந்த அரணான கண்மலைக்கு வாசித்த வசனம் தான். ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 33:16 இப்படியா சொல்லுகிறது. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அடுத்து சொல்லுது பாருங்க, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். மூன்றாவதாக இந்த அரணான கண்மலை வந்தவுடனே என்ன நடக்குது? அங்கு அப்பமும் தண்ணீரும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு அப்படியே விடாம இன்னொரு தடவை அதை உறுதிப்படுத்துற, நிச்சயமாய் கிடைக்கும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா, நம்மளுக்கு தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். எதற்கு இந்த அப்பத்தையும் தண்ணீரை கொடுக்கிற தெரியுமா? நம்ம காலையிலே நாம் பார்த்தோம், சில நேரங்கள்ல கர்த்தருக்காய் யுத்தம் பண்ணும் பொழுது நாம் தாகத்தினால் வறண்டு நாம் சாக போவோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்ன உடனே என்ன நடக்குது? அவன் தாகத்தினால் சாக போனான். அப்ப நீங்க வழியை செவ்வப்படுத்தும்படி உங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் சத்துருக்களை அழிக்கும் பொழுது சில நேரங்களிலே நம்மளுக்கு சோர்வு வரும். அப்ப என்ன தேவன் செய்கிறார்? நம்மளுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் அரணான கண்மலையின் மூன்றாவது காரியம். என்ன நடக்கிறது? அரணான கண்மலை நம்மளுக்கு வந்தால் அவர் நமக்குடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்பம் என்பது எதை காட்டுகிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்டதை என்று சொல்லியிருக்கு. அப்ப முதலாவது அப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட போகிறீர்கள். உங்கள் வழிகளை நீங்கள் செவ்வையாக்கி உங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மாட்டிக்கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து கடந்த நாட்களில் மாட்டிக்கொண்டீர்கள் அல்லவா? இந்நாள் வரைக்கும் தப்பிக்க முடியாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? அவைகளில் இருந்து தேவன் உங்களை தப்புவிக்க செய்கிறார். இரண்டாவது அப்பம் என்பது எதை காட்டுகிறது? மார்க்கோவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க நேரமில்லை. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பம் சாப்பிட்டவர்கள் 5000 பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அங்க அப்பம் இல்லாமல் இருக்கலாம், அப்பம் குறைவுபட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் உங்களுக்கு அப்பத்தை நிச்சயமாய் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? நீங்க யுத்தம் பண்ணிட்டு களைப்பாய் வரும் பொழுது உங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் மாறுகிறார். இரண்டாவது, அங்கு தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படும். தண்ணீர் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய ஜீவ தண்ணீரை காட்டுகிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே அவர் உங்களுக்கு நிச்சயமாய் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். தண்ணீருக்கு இன்னொரு விளக்கமான அர்த்தத்தை வேதம் கொடுக்கிறது, ஆனால் அதை சொல்லுவதற்கு நேரமில்லை. அதனால் சுருக்கமாய் நாம் பார்த்துட்டு சொல்லுவோம், தண்ணீர் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற விடுதலை. தண்ணீர் யோர்தானே கடக்க முடியாதபடி யோர்தான் தண்ணீர் கரை புரண்டு ஓடினது. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு யோர்தானிலே ஒரு விடுதலையை கொடுத்தார். எலிசாவுக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு, சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான ரெட்டிப்பான வல்லமை கிடைச்சிருச்சு. ஆனா அவன் ரிட்டன் வரும் பொழுது யோர்தான் அவனுக்கு தடையா இருந்தது. அந்த தடையை அவனால் பெற்றுக்கொண்ட அந்த சால்வையை அடித்து அங்கு அவனுக்கு விடுதலை கிடைத்தது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். தண்ணீருக்கு இன்னொரு அர்த்தத்தை வேதம் நம்மளுக்கு கொடுக்கிறது. அதே ஏசாயாவின் புஸ்தகம் அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து
குறித்து நாம் ஜெபிப்போமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இது எவ்வளவு பெரிய விடுதலை பாருங்க. தண்ணீர் என்பது விடுதலை என்று நான் சொன்னேன். எப்படி தண்ணீர் விடுதலை கொடுக்கிறாராம்? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. உங்களுக்கு எப்பெல்லாம் பலன் தேவை, எப்பெல்லாம் நீங்க தாக அடைகிறீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணீர் தேவை, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தண்ணீரை கொடுத்து நீங்க செழிப்பாய் வரும் பொழுது எந்த மனிதனும் எந்த போராட்டமும் உங்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் உங்களை காத்து கொள்ளுகிறார். நீங்க செழிப்பாய் இருப்பீர்கள். உங்களை மடங்கடிக்க, உங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை பறித்து கொள்ள வருகிற எல்லா சத்துருவையும் இடத்திலிருந்து தேவன் உங்களை இரவும் பகலும் பாதுகாப்பார். அப்ப யோசித்து பாருங்க, இரவும் பகலும் நடத்துகிற கர்த்தர் இப்ப இரவும் பகலும் நம்மளை பாதுகாக்கிறவராய் மாறுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த அரணான கண்மலையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. இந்த அரணான கண்மலையில ஜெய ஜீவியத்திற்கான எல்லாமே இருக்கிறது. உங்களை தேவன் பாதுகாக்கிறார். உங்களுடைய சத்துருக்களை நீங்களே முறியடிக்கிறீங்க, அது ஒரு ஜெயம். இரண்டாவது, கர்த்தர் உங்களை மதிலாயிருந்து பாதுகாக்கிறதுனால சத்துருவுக்கு நீங்க தேவர்களை போல மாறுகிறீர்கள், அது ஒரு ஜெயம். இங்கு தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிறது உங்கள் சத்துருக்கள் இடத்திலிருந்து வருகிற ஜெயம். அப்ப அரணான கண்மலை என்பது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாய் மாறுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல எத்தனை பேருக்கு தேவனுடைய ஜெயம் வேண்டும்? எத்தனை பேருடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்ற வேண்டும்? எத்தனை பேருடைய சத்துருக்களை நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள்? எத்தனை பேருக்கு தேவன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சணும்? எத்தனை பேருக்கு தேவன் இரவும் பகலும் பாதுகாக்கணும்? இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு அரணான கண்மலையாய் மாறுகிறார். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாம் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்மலையாய் இருக்கிற 4வது ஒரு காரியத்தை பார்க்க உதவி செய்தீர். எங்களுக்கு அரணான கண்மலையாய் நீர் வருகிற நன்றி. அதன் நிமித்தமாக எங்களுக்கு முதலாவது ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய இளைப்பாறுதல் அற்று தூக்கமில்லாமல் உறக்கமில்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு இளைப்பாறுதல் வருவதாக. அவர்களை சுற்றிலும் இளைப்பாறுதல் வருவதாக. அதே போல் நீ சொன்னது போல அரணான கண்மலையாய் நீர் வரும் பொழுது அடைக்கல பட்டணமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு நீர் மதிலாய் காணப்படுவீராக. இவர்களுக்கு நீர் மதிலாய் காணப்படுவீராக. இவர்களுக்கு நீர் பலத்தை கொடுத்து இவர்களை சவுலின் கைக்கு விடுதலையாக்கியருளுவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்களை சவுலின் கைக்கு விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, இவர்களை பலத்தால் இடைக்கட்டி ஒரு ரட்சிப்பை நீர் கொடுத்தருளுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கொடிய மனுஷர்களின் சீரல்களில் இருந்தும் எந்த பெருவெள்ளத்தின் இறைச்சலில் இருந்தும் இவர்களுக்கு விடுதலையாக்கி இவர்களுக்காய் நீ ஜெய கொடி ஏந்துவீராக ஆண்டவரே. அதே போல் நீ சொன்னபடி அரணான கண்மலையாய் வெளிப்படும் பொழுது வழிகளை செவ்வையாக்குகிறீர் என்று சொன்னீர். அதே போல் நம்முடைய பிள்ளைகளை பலத்தால் இடைக்கட்டுவீராக. இவர்கள் மூலமாய் அநேக சத்துருக்கள் நிர்மூலமாவார்களாக. இவர்களை காணுகிறவர்கள் தேவ பலத்தை காணட்டும் கர்த்தாவே. இவர்கள் தங்களுடைய சத்துருக்களை காலின் கீழாய் போட்டு அவர்களை அழிப்பார்களாக ஆண்டவரே. அப்படி நீ செய்கிறாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மிகவும் முக்கியமாய் குறிப்பாக ஆண்டவரே, இவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கிடைப்பதாக. இவர்கள் அப்பமும் தண்ணீரும் கிடைப்பதாக. அப்பமாகிய எகிப்தின் அனுபவத்திலிருந்து இவர்கள் புறப்படுவார்களாக. அப்பமாகிய அற்புத அடையாளம் இவர்கள் வாழ்க்கையில் வருவதாக. தண்ணீராகிய ஆண்டவரே, அடிக்கடி இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி எப்பெல்லாம் தேவையா இருக்கோ, எப்பெல்லாம் ஜெபிக்கிறார்களோ உடனடியான ஒரு பதில் வரட்டும் கர்த்தாவே. உடனடியாய் தண்ணீர் கொடுத்து ஒரு மனிதனும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அப்படி நீ செய்கிறாய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.